நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குது, இல்ல ஒரு கிரக பிரவேசம் பண்றோம். இது மாரி முக்கியமான நிகழ்வுகள் நம்ம வீட்ல நடக்கும் பொழுது, பசுவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறோம். பசுவ வீட்டுக்குள்ள கூட்டு வர்றது, அதுக்கு பூஜை பண்றது. இதுக்கெல்லாம் ஏன் நம்ம இவ்ளோ முக்கியத்துவம் குடுத்து செய்றோம்? என்னன்னா நான் சொன்ன மாதிரி காமதேனு ம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பசுமாடு என்னன்னா கேட்டது கொடுக்கறது காமதேனு. ம், ம், அதனால நம்ம வந்து வீட்டுக்குள்ளார கொண்டு வந்த 33 கோடி தேவத்தை உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. ம், எல்லா தேவத்தையும் ம், பசுமாடு வந்துடுறதுனால எல்லாருமே வந்துடுச்சு. ம், ம், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை 33 கோடி தேவத்தையும் நம்ம ஆத்திக்கு வந்துட்டு போயிருக்கு. ம். அதனால எது கேட்டாலும் கொடுக்கறதுனால என்னன்னா பசுமாடு பூஜை பண்ணா எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ம், அப்புறம் சில இந்த பித்ரு தோஷங்கள் அந்த மாதிரி தோஷங்களும் எல்லாமே போயிடும் ம், ம். சொல்லி ஒரு நம்பிக்கை வழிபாடு. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பசுவை வந்து இது பண்ணா எல்லாமே ஒரு காமதேனு நம்பிக்கை மாதிரி இருக்கிறதா எல்லா செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் கண்டிப்பா அடிப்படையில கொடுப்பா. பசுவும் கண்ணுமா சேர்ந்து கொண்டு வராங்களே, அதுக்கு ஒரு ஆமா. தாற்பயம் அது இருக்கும். என்னன்னா ம். வெறும் பசுமாடு வந்தா இது கிடையாது. அம்மாவும் பிள்ளையுமா வரும். கோதேவதாபியோ நமஹ எந்த பூஜை பண்ணாலுமே ம். அந்த குட்டியோட பூஜை பண்ணாதான் பலன். ஓ, அந்த குட்டி இருந்தாதான் பலன். அதனாலதான் நீங்க வந்து பசுமாடு பூஜை பண்ணா குட்டி இருக்கிற பசுமாடு தான் பூஜை பண்ணுவோம். ஆமா. இது வெறுமே பண்ண மாட்டா. ம். அந்த குழந்தையோட அந்த பெண்ண குட்டியோட பூஜை பண்ணாதான் பலன்.